பக்கத்து வீட்டுக்காரன் காற்று அடிக்கணும், இந்த பக்கம் செவ்வாய், இந்த பக்கம் சனி. ஸ்திரமான நோக்கம் கொண்டவர்கள், அழகாக சித்தரிப்பதில் வல்லவர்கள். அவன் எப்பயும் போனால் ப்ளசண்ட்டாக இருக்கணும், டல்லாக போகக்கூடாது, அப்படியே அழுது வடிஞ்சுன்னு போகக்கூடாது அப்படின்வாங்க. ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். இதில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். செல்வாக்குடையவர்கள், செல்வத்தை விரும்புவர்கள், செல்வத்தை பெற்றவர்கள், செல்வத்தை விரும்புவர்கள். எப்பயும் என் கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவர்கள். இருக்கோ இல்லையா அது வேறு விஷயம். எவ்வளோ பேருக்கு தான் பணம் இருக்குது பர்ஸில், எல்லாரும் பர்ஸே இல்லை பல பேருக்கு. இதில் சொல்கிற மாதிரி, டே எனக்கு ஷர்ட்டில் பாக்கெட்டில் பணம் இல்லைடா, பாக்கெட்டே இல்லைடா அப்படின்றானே, அந்த மாதிரி பர்ஸில் இருக்கோ இல்லையா, பர்ஸில் பணமும் இல்லை. அந்த மாதிரி எவ்வளோ மக்கள் இன்றைக்கும் இருக்காங்க. ஆனாலும் செல்வத்தை விரும்பக்கூடியவர்கள், செல்வந்தர்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். கல்வியில் சிறந்தவர்கள், கல்வி கேள்விகளில் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறந்தவர்கள். இவங்க ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப ப்ரொஃபிஷியன்ட் அப்படின்வாங்க. எதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து சிந்தித்து சொல்லக்கூடியவர்கள். ஏன்னா குருவனுடைய தன்மை இருக்கு இல்லையா, அதனால் சூப்பர்ஸ்டிஷியஸ், எதிர்வரும் தன்மையை சொல்லக்கூடியவர்கள். ஆர்த்தடாக்ஸ் முதலே பார்த்தோம். ஆம்பிஷியஸ், ரொம்ப எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்குரிய பேசிக் குவாலிட்டிஸாக சொல்லப்படுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குன்னு நம்ம முதல்ல பார்த்தோம் வேம்பு மரம், அதுவே தான் முதல் பாதத்திற்கும் சொல்லி